ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ₹1 கொடுத்தா ₹500 அள்ளி கொடுக்கும் நாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாடு எங்கே இருக்குன்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலக பொருளாதார சந்தையில் ஒவ்வொரு நாட்டோட பணத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்காவோட $1 மதிப்பு இந்தியாவோட ரூபாயில் ₹83. அதாவது அமெரிக்காவின் $1க்கு இந்தியாவில் ₹83 கொடுத்து நம்ம கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்தியா ₹271 கொடுத்தா தான் குவைத் நாடோட ஒரு தினாரை நமக்கு தருவாங்க. இந்தியாவோட ₹221 கொடுத்தா தான் பக்ரைனோட ஒரு தினார் நமக்கு கிடைக்கும். அதாவது இங்கே எல்லாமே அரபு கண்ட்ரிஸில் அமௌண்ட் இந்தியாவோட அமௌண்ட்டுக்கு அங்கே வேல்யூ அதிகம். அதற்கு நேர்மாறாக இந்தியா ₹1 கொடுத்தா ₹500 அள்ளி கொடுக்கும் நாடு இன்னும் ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டோட இந்தியா பழங்காலத்தில் இருந்தே நல்ல உறவை கடைபிடிச்சு வருதுன்னு சொல்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் அந்த நாட்டின் நிலை மோசமடைஞ்சு வருது. அதனால தான் இந்த நாட்டில் ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்தபட்சம் ₹500 சமம். நம்ம குறிப்பிடும் நாடு பெரும்பாலான நபர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த நாடு ஈரான் தான். பொருளாதாரத்தில் வலுவாக இருந்தாலும் உலக வல்லரசு நாடுகளுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் வகையில் இருந்தாலும் அதன் நாணய மதிப்பு மிகவும் பாதாளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் பணத்தை அந்நாட்டின் ஈரான் என்றும் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஈரான் ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் பழமையான நாடுகளில் ஒன்றான ஈரான் ரியாலின் மதிப்பு மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் சர்வதேச சந்தையில் அதன் மதிப்பு வெகுவாக சரிந்தும் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு பயந்து பல நாடுகள் ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெயையும் வாங்கிறது இல்லை. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் ஈரானோட பொருளாதாரம் சரிஞ்சும் போச்சு. ஈரானோட பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்ததாலும் இந்தியாவுடனோட உறவு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு இந்திய ரூபாய் $507.22 ஈரானிய ரியாலுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதாவது ₹10,000 இந்திய ஒருவர் ஈரானுக்கு சுற்றுலா போனார் அப்படின்னா அந்த நாட்டில் சொகுசாக தங்கி வசதியாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு சென்றால் நாளொன்றுக்கு அதிகபட்சம் வெறும் ₹7,000 தான் அப்படின்னு செலவாகும் சொல்கிறாங்க. ஆனால் இது இடைப்பட்ட 5 நட்சத்திர ஹோட்டல்களும் சென்றால் 2,000 முதல் 4,000 வரை மட்டுமே ஆகுங்கிறாங்க. அதே போல் 3 நட்சத்திர விடுதிகளுக்கு சென்றால் இதை விட குறைவாங்க. இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுடன் மட்டுமே ஈரான் நாடு அவர்களின் உள்ளூர் நாணயத்தில் வர்த்தகம் செஞ்சுட்டு வராங்க. அமெரிக்காவும் தொடரும் வகையால் அமெரிக்க டாலர்களை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்கிறாங்க. இதனால் அமெரிக்க டாலரை வைத்திருப்பது இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு குற்றம்னு சொல்கிறாங்க. இந்த தடையின் காரணமாகவே ஈரானில் சட்டவிரோதமாக அமெரிக்க டாலர்களை கடத்தும் தொழில் அதிகமாக செலுத்துவங்க இருக்கும். அதாவது ரியால் உலகின் பழமையான நாணயங்களில் ஒன்று. முதலில் 1798ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ரியால் 1825ஆம் ஆண்டு அச்சிடுவது நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் பணமும் வெளியிடப்பட்டு வருகிறது. 2012 முதல் சர்வதேச சந்தைகளில் ஈரான் ரியாலின் மதிப்பு மிகவும் வேகமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது. ஆனால் பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பொருட்களின் விலையும் உயர்ந்திருக்கு. ஈரானை போலவே சியரியா லியோனியன் நாட்டிலும் ஒரு இந்திய ரூபாய்க்கு $238.32 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே போல் இந்தோனேஷியாவிலும் ஒரு இந்திய ரூபாய்க்கு $190 கொடுக்குறாங்க. இந்தோனேஷியாவுக்கும் சுற்றுலா சென்றாலும் குறைந்த செலவில் அழகான இடங்களையும் பார்க்கலாம். இப்படி பல நாடுகளில் இந்தியாவுக்கு நிறைய மதிப்பு இருக்குது. அதாவது இந்தியாவோட அதாவது அமெரிக்காவோட $1க்கு இந்தியாவில் $83 மாதிரி நம்ம இந்தியாவோட ₹1க்கு பல நாடுகளில் பல அமௌண்ட்டுகள் வச்சுருக்காங்க. நீங்கள் யாராவது சுற்றுலா செல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்தியாவோட ₹1க்கு $200 தர நாடுகள் இருக்குது, $100 தர நாடுகள் இருக்குது, $300 தர நாடுகள் இருக்குது. இந்த மாதிரி சில நாடுகள் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே சுற்றுலா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவும் கம்மி, குறைந்த செலவில் நீங்கள் அந்த நாடுகளை சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்தியாவோட ₹1க்கு பல ரூபாய் தர நாடுகள் இன்னமும் இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள். நம்ம இந்தியா அமெரிக்க டாலர்
அளவுக்கு இன்னும் வரணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.